வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல 40லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் இருக்காங்களா? அவங்க நடவடிக்கையில, சுபாவத்துல ஒரு மாற்றம் வரத நீங்க கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த காணொளி அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சகோதரர்களான உங்களுக்கும் சேர்த்து தான். எந்த மாரி மாற்றங்கள் நீங்க பார்க்குறீங்க? உடல் சோர்வடைறாங்க. அடிக்கடி இந்த பெண்கள் உடல் சோர்வடைறாங்க. கால் வலி, தலைவலி, முதுகு வலி, உடம்பு வலி, ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு பெயின், ஒரு பாடி பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. இரிட்டேஷன், ரொம்ப கோவமா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப இரிட்டேட்டடா இருக்காங்க. இதுவரைக்கும் செய்கிற நிறைய வேலைகளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஈடுபாடோடு செஞ்ச நிறைய வேலைகளில் இப்போ அவங்களால செய்ய முடியல. சோர்ந்து போகிறாங்க, ரொம்ப சோர்ந்து போய் படுக்கிறாங்க, ரொம்ப எரிச்சல் அடைகிறாங்க. ஒரு நொடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு நொடி ரொம்ப சோகமாக இருக்காங்க. உங்களால் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் அந்த பெண்களாலேயே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, வெல்கம் டு த கிளப். இது மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்க போகிற தருணம். இந்த மெனோபாஸில் 3 ஸ்டேஜ் இருக்குங்க. மெனோபாஸ் தொடங்குகிற கட்டம் மெனோபாஸ் அண்ட் மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வர கட்டம் பெரி மெனோபாஸ், மெனோபாஸ் அண்ட் போஸ்ட் மெனோபாஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 40-42 வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர், இந்த சுபாவங்களில் இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஒரு 40-42 வயசில் தொடங்கி ஒரு 49-50 வயசு வரைக்கும் இந்த ஒரு 7-8 வருஷ காலகட்டத்தில் இப்படி தான் இருப்பாங்க. தூங்க முடியாது, அப்புறம் மெமரி லேப்ஸ்னு சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்காது இந்த பெண்களுக்கு. இது நம்ம பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம், ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருப்போம், எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வராது. அந்த ஞாபகம் வராததுனால இன்னும் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு 11 காலுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த சோகமும் அவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழற ஸ்டேஜில் இருப்பாங்க. சில பேர் அழக்கூட செய்வாங்க. தூக்கம் சரியாக இருக்காது. சில பேருக்கு ரொம்ப பசிக்கும், சில பேருக்கு பசிக்கவே செய்யாது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு இமோஷன்ஸ், ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் இது. ஏன் அப்படின்னா இது இட்ஸ் அ நியூரோ எண்டோக்ரைன் சேஞ்சஸ். நம்ம மனசில் மட்டும் மாற்றம் இல்லை, ஓவரீஸில் மட்டும் மாற்றம் இல்லை, நம்ம மூளையே ஒரு சேஞ்ச் அண்டர்கோ பண்ணுது. இட் சேஞ்சஸ் அ பிரெயின். அப்போ எதனால் இப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியாதப்போ இன்னும் பயம் வரும். நம்மளால் ஃப்யூச்சரில் இவங்களுக்கெல்லாம் உதவி இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டிலேயே அந்த பெண்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் தாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த ஜேர்னியை, இந்த ஒரு 7லேருந்து 8 வருஷத்துக்குள்ளான அந்த ஜேர்னியை நம்ம கொஞ்சம் சுமூகமாக, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பெண்கள் மட்டும் மனசு வச்சா பத்தாதுங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜேர்னியை அவங்க ஸ்மூத்தாக சேல் பண்ணி வர முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபேமிலியாக? முதல்ல இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பாடி, அவங்க மனசு, அவங்க பிரெயின், மூளை எல்லாமே ஒரு சேஞ்ச், பெரிய மாற்றத்துக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதனால் அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இந்த நடுராத்திரியில் உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி, ஹாட் ஃப்ளாஷ்னு சொல்லுவோம், உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி எந்திரிக்கிறது, இல்லைன்னா பிறப்பு உறுப்பில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, இது வரைக்கும் ஈஸியாக நடந்த நிறைய விஷயங்களில் அவங்க மன சுத்தமாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பெண்களுக்குள்ளே இருக்கும். இதை பற்றி வெளிப்படையாக பேசுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்போது இவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டி, இவ்வளோ ஒரு மென்டல் டென்ஷனோட இந்த 7-8 வருஷம் அவங்க கொஞ்சமாவது ஸ்மூத்தாக கிடக்கணும் அப்படின்னா, அந்த பெண்கள் மட்டும் மனசு வச்சா பத்தாதுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குடும்ப நண்பர்களும் உதவி செஞ்சால் மட்டும்தான் இது ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களுக்கும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண்களுக்கும் நம்ம ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், நம்ம குடும்ப உறுப்பினராக நம்ம எப்படி உதவி பண்ண முடியும்? முதல்ல பண்ண வேண்டியது, நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், உன்னை நம்பி தான் இந்த குடும்பம் மொத்தம் இருக்குங்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பாதுகாப்பை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் எல்லாம் கூட இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். 2வது, இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு அந்த ஒரு முனைப்போட, மோட்டிவேஷனோட எழுந்திரிச்சு நிறைய வேலைகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் அப்படியே மனசு உருகி போய் உட்காந்துடாமல், கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும். அது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை டான்ஸ் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை பாட்டு கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். இல்லை உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்க தொடங்குனீங்கன்னா, அந்த ஆர்வம் உங்களுடைய சோர்வுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். 3வது, நண்பர்கள், தோழிகள் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ நல்ல நண்பர்களோட வெளியில் போயிட்டு வரதோ, ஒரு லஞ்சோ இல்லைன்னா ஒரு டின்னரோ போயிட்டு வரதோ, இல்லை ஒரு சினிமா பார்த்துட்டு வரதோ ரொம்ப முக்கியம். இது நம்மளோட பிரெயினுக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் வச்சுக்கோங்க. அடுத்தது, உணவு பழக்கங்கள். நிறைய காய்கறிகள், பழங்கள், நார் சத்து உள்ள உணவுகள், இதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக நிறைய எடுத்துக்கணும். இந்த 4ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஜேர்னி கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக ஆகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.